ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மண்ணிலே பிறந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் ரத்தத்தையும் சுரண்டி தொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்ணிலே பிறந்து நம்ம கூடயே வாழ்ந்து நம்ம கஷ்ட நஷ்டங்கள்லாம் நன்கு தெரிஞ்சிருப்பானுங்க. அப்படியே போன்ற மிகப்பெரிய கூட்டம் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணி மிகப்பெரிய ஒன்று பெரிய ஆள் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கி பொதுமக்களோட பணத்தை மொத்தத்தையும் சுரண்டி தண்ணு மிகப்பெரிய கூட்டம் தாங்க இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் அப்படின்ட்டு வேலூரை சேர்ந்த லட்சுமி நாராயணன் அப்படின்ற ஒரு கூட்டம். அவனுங்களா கூட சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் காஞ்சிபுரத்தை சேர்ந்த தாமலா தெருவை சேர்ந்த மதனகோபால் மகன் தனசேகர் என்றவர், இவன் நெமிலியை சேர்ந்த ஜெகன் என்றவன், ஜனார்தன் என்றவன், அதே காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஹரிதாஸ் என்றவன். இப்படி ஒரு வக்கர புத்தி உடைய கூட்டத்தால் 182 பேர் இறந்துருக்குறாங்க. இந்த 182 பேர் இறந்தும் இது கூட இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம தமிழக அரசாங்கம், இப்போ காவல்துறை எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாடு. ஏகப்பட்ட பணத்தை முடக்கி வச்சுருக்காங்க, சொத்துக்களை முடக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்களே தவிர இன்னும் பொதுமக்களோட வாழ்வாதாரம் ஏகப்பட்ட பேருக்கு செதஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏகப்பட்ட பேர் இறந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து அவங்களோட கடன் தொல்லையால் இறந்துக்கிட்டே வராங்க. இதை ஒருத்தரும் கூட செவி சாய்க்காமல் கேவலம் 2 பேர் மட்டும்தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த தமிழக அரசாங்க காவல்துறையால் 2 பேர் மட்டும்தான் கைது பண்ணியிருக்க முடியுது அவனுங்களால். காஞ்சிபுரத்தை சேர்ந்தவன் தனசேகரன்றவன் பேரில் எவனுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கவே முடியல. ஏன்னா அவன் கொடுத்த பாதிக்கும் பணத்துக்கு மேற்கொண்டு பாதி பணத்தை கொடுத்து எல்லோரும் வாயில் அடித்து 5 வீடு வாங்கி வச்சு சேர்த்து வச்சு பணத்தெல்லாம் கேஸே போகாதளவுக்கு பாதி பணத்தை திருப்பி கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டான். அவங்ககிட்ட ஒரு பாதிப்பு அடைஞ்சு என்னோடய பேர் வாசன்றவர், நான் பெருங்குட்டத்தை சேர்ந்து நான் வாசன்றவர் ஃபோட்டோ தொழில் செஞ்சுட்டு இருந்தேன். என்ன ஆசைய வார்த்தை கூறி ஏகப்பட்ட பணத்தை நஷ்டமடைய வச்சு இப்போ எனக்கு ஏகப்பட்ட பேர் கேள்விப்பட்டு கேட்குற நிலையில் இப்போது நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு 1ஆம் நம்பர் கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஎஃப்எஸ் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸில் பகல்காம் தாக்குதலோட இது மிகப்பெரிய தாக்குதல். நம்ம கூட இருந்து நம்ம மண்ணிலே பிறந்து நமக்கு துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு 1ஆம் நம்பர் கீழ்த்தரமான குணமுடைய ஒரு கூட்டம் நம்ம கூட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரி போல் தந்திரமான ஒரு செயல்பட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் அதால் மட்டும்தாங்க இது முடியும். இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற தமிழக காவல்துறையும் சரி, தமிழக அரசாங்கமும் சரி, அது பாருங்கள் 11 பேரில் இவனுக்கு 2 பேர் மட்டுமே கைது பண்ணியிருக்கு இவனுங்களால் முடிஞ்சுது. இங்கே பாருங்கள் ஏதோ இடி பிரச்சனை, இந்த உதயநிதி ஸ்டாலினோட ரித்தீஷ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா லண்டனில் ஒரே நாளில் கைது பண்ணிட்டாங்க. இவனுங்களுக்கு இது மதுபான பாட்டிலில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டாஸ்மார்க் ஊழலில் ரித்தீஷ்ன்றவரை ஒரே நாளில் கைது பண்ணிட்டாங்க. லண்டனில் ஏதோ கைது பண்ணி தான் சொல்கிறாங்க. அதுபோல் இது 11 பேர் தப்பிச்சு வெளிநாட்டில் போய் பதுங்கி இருக்கிற மோகன் பாபுலேருந்து லட்சுமி நாராயணலேருந்து ஆதி நாராயணன், வேத நாராயணன், இவனுங்கெல்லாம் எத்தனை பேர் அதுக்குள்ளே முக்கிய குற்றவாளியாக தப்பிச்சு வெளியிருக்கிறாங்க. எத்தனை ஆயிரம் கோடி இவனுங்கிட்ட இந்த லஞ்சமாக வாங்கிக்கிட்டு பொதுமக்களோட பணத்தை இவனை தமிழக காவல்துறை அமுக்கிக்கிட்டு தமிழக மக்களை இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு எல்லோரும் இறக்க விட்டுக்கிட்டு இருக்கிற 1ஆம் நம்பர் 420 வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இவனுங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது? எல்லா மக்களும் ஆசைப்பட்டு தான் போட்டான், ஏதோ ஏமாற்று வேலை பண்ணி தான் போட்டாங்க. சரி, தெரியாமல் இந்த பணம் இந்தமாதிரி தொழில் நடக்கிறது தெரியாமல் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி என்கிட்ட ஏமாற்றி எதுவுமே பணத்தை பெரிய ஸ்கேம் நடத்துக்கிற விஷயத்தை தெரியாமல் போயிட்டு பணத்தை இழந்துட்டுன்ற விஷயத்தை இந்த தமிழக காவல்துறைக்கு, இந்த தமிழக அரசாங்கத்துக்கு புரியுதா இல்லையானே தெரியல. தெரியாமல் தான் இந்த நடுநிலை மக்களும் வாழ்வாதாரத்தை இழந்திருப்பாங்க. படித்தவங்க கூட தான் நிறைய பேர் அது உள்ள போட்டிருக்கிறான். என்ன சொல்ல முடியும் நம்ம? இவனுங்களுக்கு அது புரியுதா? இவனுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? இன்னும் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மக்கள்கிட்ட பணத்தை சுரண்டி இவனுக்கு இன்னும் லண்டனுக்கு இந்த இப்போ துபாயில் தப்பிச்சு போயிருக்கிறியாப்பா, அடுத்த முறை நீங்கள் துபாயிலேருந்து அப்படியே நீங்கள் மலேசியா போயிடுங்க, மலேசியாலேருந்து நீங்கள் சிங்கப்பூர் போயிடுங்க அப்படின்னு சொல்லி இவனுங்களுக்கு இன்னும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்களா என்னன்னு தெரியல. இந்த காவல்துறையும் இந்த தமிழக அரசாங்கமும் எவ்வளோ கொடுமையாக அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க மக்கள்ன்றது கொஞ்சம் கூடமாக இவனுங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நம்ம இந்த வீடியோ மூலமாகவும் நிறைய சொல்லி பார்த்துருக்குறோம். இந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த தனசேகரன்றவர்கிட்ட 5-6 வீடு வச்சு பதுக்கிட்டு வச்சிருக்கிறானே தவிர எத்தனை பேருக்கு இவ்வளோ கிட்டத்தட்ட 90% அவன் பிரச்சனை முடிச்சிட்டான். இவனை பற்றி வீடியோ போடுறதுனால நம்ம பக்கம் கிட்டத்தட்ட 1.25 கோடிக்கு மேலே நம்ம ₹1 கூட இந்த பணத்தை நான் அவனுக்கு கொடுக்காமல் சாக மாட்டேனான்னு சொல்லிட்டு இப்போ செக்கு வழக்கு எப்படி சுற்றும் பார்த்தீங்களா? செக்கு வழக்கு அந்த செக்கில் போய்ட்டு நீங்கள் வேர்க்கடையில் கொட்டிட்டீங்க அப்படின்னா மாடுக்கு பூட்டி விட்டாங்கன்னா அது பாட்டு செக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி சுற்றிக்கிட்டு வராங்க. செக்கு வழக்கு எப்படி சுற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அதே போல் சுற்றிக்கிட்டு இருக்குன்னா
காலை ஆச்சுன்னா காலை கடனை செக்கு வழக்கு புண்ணாக்கு மாரி போட்டுக்கிட்டு செக்கு வழக்கு சுற்றுறாம சுற்றிக்கிட்டு வராங்க. இந்த புண்ணாக்குக்கு பிறந்தவனை யாரையும் கேள்வி கேட்க முடியாமல் இருக்குது. எவனையும் யாரும் இந்த தமிழக அரசாங்கம் வந்து கேள்வி கேட்க முடியாமல் இருக்குது. இந்த எக்கச்சக்கமான மக்களை கொண்டு குவிச்சிருக்கிறானுங்க. இவனுங்களும் இந்தமாரி மக்கள் ஏறக்கப்பட்ட பேர் சாகலாம். ஆனால் பகல்காம் தாக்குதலில் 18-26 பேர் இறந்துட்டாங்க. பட்டு போரே நடக்குது நம்ம இந்தியாவில். மிகப்பெரிய போரே நடக்குதுங்க. அந்த இடத்துல ஒரு தீவிரவாதத்தால் கொண்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய போரே நடக்குது. இப்படியே வந்து நம்ம தமிழ்நாட்டு மண்ணிலேயே நம்ம கூட இருந்து நம்மளோட வாழ்வாதாரத்தையும் சரித்து நம்மளோட மக்களையும் சாகடிச்சிட்டு கூட இருந்துக்கிட்டே சாகடிச்சிட்டு இருக்காங்களே. இவனுங்களுக்கு என்ன தாக்குதல் பண்ண முடியும் இவனுக்கு பேரில்? நாங்கள் ஆசைப்பட்டு தான் போட்டோம், ஆசைப்பட்டு தான் பண்ணோம். ஆனால் ஆசைப்பட்டு போட்டோம் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் படிப்பறிவு இல்லாத மக்கள் எவ்வளோ பேர் வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கிறாங்க அப்படின்ற கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு இருக்க படித்தவங்களே நிறைய பேர் உள்ளே மாட்டியிருக்கிறாங்க. படிக்காதவனும் உள்ளே மாட்டியிருக்கிறாங்க. 1-2 6000 கோடி தமிழகத்திலே நம்ம இது வரைக்கும் எவனுமே இப்போ மிகப்பெரிய கிரிமினல் ஒர்க்கு பண்ணிட்டு போனவன், நம்ம கிரிமினல் வேலை செஞ்சுட்டு போனோம் தான் நம்ம லட்சுமி நாராயணன். 6000 கோடி மக்கள்கிட்ட அப்படியே மொத்தம் வாழ்வாதாரம் நாற்று நட்டு மக்கள்கிட்ட இருந்து கம்பெனிக்கு போய் செருப்பு வேலை தைச்சிக்கிட்டு இருந்த பெண்கள் முதல் கொண்டு பணம் அது மொத்தமே. எவ்வளோ பெண்கள் நாம ஒருத்தர்கிட்ட போய் 2 லட்சம் கொடுக்குன்னு கேட்டிருந்தாலும் அந்த வாழ்வாதாரம் தான். ஒரு தாலி சரடை முறுக்கி ஒரு வயசானவர் நம்பிக்கையாக இருக்கிறன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அந்த பணத்தை எதுவுமே தனசேகரன்றவர்கிட்ட கொடுத்து அவங்க கேட்குற கேள்விக்கு எந்த பதிலும் என்னால் சொல்ல முடியாமல் என் உயிர் கொடுத்து நான் உங்கள் பணத்தை நான் திருப்பி கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்தேன். என் மயிர் கொடுக்க முடியல என்னால். அப்படி நல்ல நம்ம நடுத்தருவில் நிற்க வச்சுட்டு போனோம். அந்த தனசேகரன்றவன் 1ஆம் நம்பர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த தாமலாத்தூரை சேர்ந்த வழக்கத்தீஸ்வரர் கோயில் பக்கத்தில் கடை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் அந்த 1ஆம் நம்பர் பையனால் நம்ம இப்போ நடுத்தருவில் நின்றுக்கிட்டு அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாமல் இருக்குது. நம்ம எந்த நேரம் இந்த விழிப்புணர்வு எப்பவுமே நம்ம இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம்னான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாவது அரசாங்கத்துக்கு கண்ணில் இதுக்கு கிடைக்கட்டும், அரசாங்கத்துக்காக எதாவது பண்ணி இந்த பணத்தை கொடுத்து கொஞ்சமாவது இந்த கடனை கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா போதும். நம்ம அவங்களோட வாழ்க்கையில் எப்படியே தப்பிச்சு அவங்க வாழ்க்கை எல்லோரும் சாகத்தான் போகிறோம் ஒரு நாளைக்கு. இப்படியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சாகணும் அப்படின்ட்டு இவனுங்களை யார் அடித்தான்னு தெரில. இறைவன் எல்லோரும் ஒரு நாள் சாகடிக்கு தான் போகிறான், ஒரு நாள் வாழ்ந்துட்டு மடிக்கு தான் போகிறான். அப்படியே 100 வருஷம் வாழ்வான் இந்த தனசேகரன்ற பையன் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவன். லட்சுமி நாராயணன் எத்தனை நாட்டில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான். அவனுங்க எத்தனை நாட்டில் போய் ஒளிவான். இவனுக்கெல்லாம் ஒரு மனைவி, இவனுக்கெல்லாம் ஒரு குழந்தைங்க வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்த குழந்தைங்கள்லாம் ஊராக சுற்றிக்கிட்டு இது இவனுக்கு வெளிநாட்டுக்கு வருவான். லைஃப் லாங் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டான் போலுக்குது அவன் லட்சுமி நாராயணன்றவன். அதான் என்ன வீடு திரும்பாது இருக்கிறான் போலுக்குது. இந்த துரோகன்றது நாட்டுக்கு செய்கிற துரோகத்தை விட இது மிகப்பெரிய ஸ்கேம் நடத்தி பணத்துக்கிட்ட தெரிஞ்சே ஸ்கேம் நடத்தணும்னு தாங்க. இப்போ இன்னும் நம்மளுங்களோட வைத்தறிச்சல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனசேகரன்றவனுக்கு இந்த விஷயம் அக்யூரேட்டாக தெரிஞ்சு இந்த ஸ்கேம் நடத்தினான். இந்த பணம் வராது. அவன் வீட்டில் ஒரு முறை நான் உட்காந்துக்கிட்டு இந்த பணத்தை எழுந்துட்ட பிறகு பெரிய தட்டில் போட்டு தயிர் சாதம் வச்சுக்கின்னு பண்ணி பீய தின்ற மாதிரி தின்னுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். உட்காந்துக்கிட்டு தின்னுக்கிட்டு சொல்ல இன்னொருத்தவனா ஆரம்பிச்சானா மாதம் 1 லட்ச ரூபாய் 20,000 கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்ககிட்ட போட்டு இருக்கிற கடன்லாம் கொடுத்துட்டு நம்ம எங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பண்ணியை பீயை தின்னுக்கிட்டு அவன் பையன் அவன் பொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இந்தமாதிரி சொல்லிக்கிட்டே அந்த பீயை தின்னுக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்போது அந்த விஷயம் நமக்கு அவங்க புரிய வருது. இது ஏற்கனவே இந்தமாரி ஒரு ஸ்கேம் நடத்தத்தா இது மொத்தமாக முட்டியில் ஏற கட்டிட்டு ஓட போகிறான்ற விஷயம் நமக்கு நல்லாவே புரிய வருது அந்த இடத்துல. இதை சொல்கிறான் நம்ம காது பின்னாடி உட்காந்துக்கிட்டு. அப்போ இவனுக்கு தெரியும் நல்லா, இது தெரிஞ்சு தான் நம்மள எதுவுமே நம்ம வாழ்க்கையை சிக்க வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம பாழாக்கணும் அப்படின்னும் போது அப்படியே நம்ம ஓங்கி அவன் கழுத்தில் கத்தி வச்சுருந்தோம்னா நம்ம அன்றைக்கி அவன் கதை முடிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட பேருக்கு இந்த வாழ்வாதாரம் போயிட்டு இருக்கு. அது எப்படி நம்ம மீட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த விஷயத்தை நம்ம எதுவும் பண்ணாத விட்டோம். அவன் பொண்டாட்டி அதுக்கு மேலே சொன்னா தெரியுமா, அவள் 1ஆம் நம்பர் அவள் மனைவியை பெண்களை திட்டக்கூடாதுன்றதுனால தான். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒருத்தர்கிட்ட நான் அந்த பணத்தை நம்ம வாங்கும்போது இன்னும் எதுவாக இருந்தாலும் என் உயிரை கொடுத்தாவது நான் உங்களுக்கு அந்த பணத்தை நான் திருப்பி கொடுப்பேன். என்னை நம்பி இவ்வளோ பணத்தை கொடுத்துருக்குறீங்க, உங்களுக்காக நான் எதையாவது செஞ்சு கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வடை சுட்டு அந்த பணத்தை வாங்கின்னு வந்தேன் நான். ஒருத்தர்கிட்ட பணத்தை வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா நமக்கு 20 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பேக்ரவுண்டு இருந்திருக்கணும். இந்த பொட்டை பையன்கிட்ட அந்த பேக்ரவுண்டு கிடையாது. ஒரு வீடு மட்டும் தான் வச்சுருந்தான். நம்ம போய் அவங்ககிட்ட வச்சுட்டு சொல்ல ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இருந்தால் ஒரு மேல் போர்ஷன் கூட கட்டாமல் இருந்த 1ஆம் நம்பர் லட்சம் ஒரு
பாடு பாடு பையன் தான் இந்த தனசேகரன்றவன். தெரிஞ்சு தான் நம்ம பணத்தை கொடுத்தோம். ஆனால் இவன் நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு இந்த பணத்தை வாங்கியிருக்கிறான். ஏகப்பட்ட வீடியோவில் நான் இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. காஞ்சிபுரத்தை சேர்ந்த தாமலா தெருவை சேர்ந்த குளோபடியேஷன் கடை வச்சுக்கிற தனசேகரன் இந்த ஒரு பொட்ட பையன், அவனை நம்பி இந்த வார்த்தை இந்த 100% 100% நான் கேரண்டி சொல்லி இந்த பணத்தை வாங்கினேன். ஒரு 1ஆம் நம்பர் பொறிக்கு பயனால் இப்போ நீங்கள் அடுத்தடுல ஏன் இந்த விஷயத்தை இன்றைக்கி நம்ம மீண்டும் போகிறோம் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி மீண்டும் ஒரு 2 பேர் என்கிட்ட வந்து காசு கேட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னால் பதிலே சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்கிறேன் நான். நீ தான்டா நம்பிக்கையாக இந்த பணத்தை நான் கொடுப்பேன்னு சொன்னேன். ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் எந்த இதுவும் பண்ணாமல் அடுத்தவன் சொல்ல நம்பி இப்போ நான் பணத்தை வாங்கிட்டேன். அவங்களால நம்ம இந்த உயிரை தவிர ஒரு மயிறு இல்லாமல் இல்லை இங்கே நம்மக்கிட்ட. எப்படி கொடுக்க முடியும்? என் உயிர் என்னோட உடம்புலேருந்து ஒரு கண்ணை கொடுக்குறேன்னு சொல்கிறேன், என் கிட்னி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். 2 கண் இருக்குதுங்க என்னோட உடம்புல 2 கண் 2 கிட்னி இருக்குது. இல்லை ஒரு கண்ணை கொடுத்துட்றேன், ஒரு கிட்னி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் போய் நான் இதை எழுதி கொடுத்து ஒருத்தர் கேட்டு வந்து கொடுத்துருங்க. என்னால் ஒரு 1.5 கோடி 1.25 கோடி கடன் இருக்குது. அந்த கடனுக்காக என்னோட உடல் உறுப்பு நான் கொடுக்க தயாராகிறேன். யாருன்னா இருந்தால் வசதி படிச்சுங்க யாருன்னா இருந்தாங்கன்னா எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம இதை போய் பதிவு பண்ணிட்டு வரோம். என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் கொஞ்ச நாளாக இருந்து குழந்தைங்களுக்காக கொஞ்சம் பார்க்க. நான் போனாலும் குழந்தைங்க வளரத்தான் போகுது. அந்த நாய் நம்ம போய் சாகும்போது நம்ம கூட சாக போகிறது கிடையாது. இது நிச்சயம். மாய உலகத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது தான் நிச்சயமான ஒரு இந்த உலகன்றது நம்ம நன்கு அறிகிறோம், நல்லா புரிகிறோம். பட் ஆனால் இந்த சங்கதியில் கடங்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கக்கூடாதுன்றது. ஒரு குழந்தை பெற்றுட்டோம் அப்படின்னா அது கண்டபடி பெற்று போட்டு நம்ம பாட்டுன்னு போய் உயிர் எழுந்துட்டு நம்ம ஒரு கடமை இருக்குது. எந்த ஒரு பெற்றோராக இருந்தாலும் ஒரு பிள்ளை பெற்று அவங்களுக்கு ஒரு கடமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் பிள்ளைகளோட நலன் கருதி நம்ம தேவையில்லாத இந்த உயிரை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த கடங்காரன் பையன் சொல்லி நம்பவும் சங்கதியில் தேவையில்லாத குற்றச்சாட்டும். அதில் பணத்தை வாங்கினவங்களாம் சொல்லணும், பாதி ஏமாத்தினா பாதி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வாங்கினவங்களாம் ஏசுவானுங்க பிள்ளைகளை. அந்த நிலையை விட்டு போகக்கூடாதுன்றதுனால நம்ம போயிட்டு என்னோட கண்ணு கொடுக்குறேன் கிட்னி கொடுக்குறேன்னு சொல்கிறேங்க. இந்த நிலைமைக்கு நம்ம ஆளாகி இருக்கிறோம். அப்போ கூட அந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த தனசேகரன்ற 5 வீட்டை வச்சுக்கின்னு கொஞ்சம் கூட அந்த ஈவேருக்கு இல்லாத அப்படியே இருக்கிறான். ஏன் அப்படின்னா அவனோட வக்கரை புத்தி நம்ம தோல் உரிச்சு காட்டிட்டோம். சமூக ஊடகங்கள் வாயிலாக இந்த நம்ம யூடியூப் மூலமாக அவனோட தோல் உரித்து அவன் வக்கரை புத்தியை நம்ம தோல் உரித்து காட்டிட்டோம். காஞ்சிபுரத்தை சேர்ந்த மதல கோபால் புள்ள தனசேகரன்றவன்றத்தை திருப்பி தோல் உரித்து காட்டினதுனால அவன் வக்கரை புத்தி நம்மக்கிட்ட காட்டுறான். பணத்தை கொடுக்க முடியாது. அவன் எங்கன்னா போய் பண்ணிட்டு தான் அசிங்க பற்றி நம்மளுக்கு கேவலப்படுத்திட்டாங்க. ஏன்டா இதுக்கப்புறம் அசிங்க பற்றி கேவலப்படுத்தினா தான் உயிரோடு இருக்க மாட்டேன், பணத்தை கொடுக்காம உயிரோடு இருக்க மாட்டேன்னா போயிட்டு 4 பேருமே சேர்ந்து நீங்கள் எல்லோரும் போயிட்டு தற்கொலை பண்ணிக்கிங்க, வாடாதீங்கடான்னு கேட்குறேன் நான். தெரியாமல் தப்பு பண்ணிட்டுங்க, ரைட்டு, நான் கூட தெரியாமல் பண்ணிட்டுருங்க. 12 பிளாட்டு விற்றுருக்குறேங்க. நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி சம்பாரிச்சு வச்சுருந்தேன். என்னோடய பிளாட்டு 12 பிளாட்டு விற்றுருக்குறேன். வீடு கடன் பண்ணிக்கிட்டு கார் கடன் பண்ணிக்கிட்டு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டிக்கிட்டு எங்களோட வாழ்வாதாரம் ஒரு வேளை கஞ்சினா கூட அதை சம்பாரித்து கார் டிரைவ் பண்ணிக்கின்னு கார் ஓட்டிக்கிட்டு காருக்கு டிரைவ் பண்ணிக்கின்னு கார் டிரைவராக போயிட்டு வரோம். நைட்டு பகல் கண்டுபிடிச்சி டிரைவராக போகிறோம். எந்த வேலை விட்டாலும் ஒரு வீட்டில் போயிட்டு கக்கூசு கழுவு தள்ளுறத கூட நான் ரெடியாக இருக்கிறேன். அதை போய் பண்ணிட்டு வரோம். ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒட்டரை அடித்து கொடுக்குறோம், ப்ளம்பிங் வேலை பார்க்குறோம், ஒயரிங் வேலை பார்க்குறோம். இந்த வேலைலாம் செஞ்சுக்கிட்டு ஒரு 500 200 300 400 சம்பாரித்து எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு வரோம். ஆனால் கொஞ்சம் கூட யூவேருக்கு இல்லாமல் அப்படியே சுற்றிக்கிட்டு செக்கு வழக்கு சுத்தம் பார்த்தீங்களா? பண்டார பரதேசி நாய் அவங்க ஜாதியில். எல்லா இனமும் இருக்குதுங்க, எல்லா ஜாதியும் எல்லா மனிதர்களும் இருக்கிறாங்க. எல்லா ஜாதியிலும் எல்லா மனிதர்கள் கீழ்த்தரமான மனிதர்கள் இருக்கிறாங்க, வளர்ந்து வந்த மனிதர்கள் இருக்கிறாங்க. நாம் யாரும் ஜாதி பற்றி தப்ப தவறாக பேசலை. இந்த இனத்தில் இப்படி ஒருத்த இப்படி கொண்ட ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா இந்த ஜாதிக்கார் மொத்த பேருமே வைக்கப்படணும். நீங்கள் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவன், பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அந்த ஜாதியில் ஒருத்த கீழ்த்தரமான ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா அந்த ஜாதிக்காரன் மொத்த பேருமே நீங்கள் வைக்கப்பட்டு அசிங்கப்படணும். இதுதானே அந்த பின்ன. அப்புறம் ஜாதின்னு சொல்லிட்டு ஜாதி பிடிச்சிங்க ஒருத்த வாழறீங்களே எத்தனை பேர்? அதுபோல தான் எல்லா ஜாதியிலையும் எல்லா கீழ்த்தரமான மனிதர்கள் இருக்கும்போது அவன் ஜாதி ஒரு இப்போது நம்ம நாட்டில் பகல்காம் தாக்குதல் பண்ணாங்க. இந்தியா ஃபுல்லாக இந்தியா நம்ம எதுக்காக போயிட்டு இப்போ மோடி போயிட்டு அவ்வளோ ஆக்ரோஷமாக பண்ணி எல்லா முப்படைக்கும் முழு சுதந்திரத்தை கொடுத்தாரு. நம்ம மண்ணில் நம்ம மக்கள் 26 பேர் இறந்துட்டாங்கன்ற ஒரு உணர்வோடு தான் அந்த செயலை செஞ்சார். அதுபோல தான் உன் ஜாதியில் ஒரு நாய் ஒருத்தர் தப்பு பண்ணான் அப்படின்னா உங்கள் ஜாதி படை மொத்த பேருமே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டான்டா அந்த இடத்துல. எல்லாம் அதுபோல் எந்த நாடு எந்த இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் இந்தமாரி பண்ணி இந்த ஊரை தான் பாதிக்கும். அது காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் தப்பு பண்ணிக்கிறான் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் 1ஆம் நம்பர் 420 பொறிக்கு பையனால் இந்த காஞ்சிபுரம் மண்ணுக்கு ஒரு அசிங்கமான ஒரு விளைவு. அது
115 கோடி அந்த வாழ்வாதாரம் ஏகப்பட்ட பேர்கள் இந்த காஞ்சிபுரத்தை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களையும் அவங்க கூட இந்த சொந்தக்கார தெரிஞ்சவங்க முதல் கொண்டு மொத்த பேரையும் காலி பண்ணோம் நம்ம. ஆனால் நாங்கள் அப்படி இல்லையே. நாங்கள் உள்ளே போனோம், இவனோட சொல்லு நம்பி அது உள்ளே போனோம். அது உண்மையான்றதே நமக்கு தெரியாது. பட் நான் எவ்வளோ மாதம் எவ்வளோ வட்டி தரேன்ற என்னோட ஆசையினால் இந்த தொழில் இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் இல்லாமல் நான் தவறு பண்ணிட்டேன் அந்த இடத்துல. இதுதான் நான் மிகப்பெரிய பண்ண தப்பு என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு புரிதல் இல்லாமல் அந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்தேன். பார்த்தியா, இவன் என்ன பண்ணுறான், இவன் நோங்குலாம் எடுத்து அந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துருக்கணும். இது ஸ்கேமா என்ன பண்ணுறான், இது உண்மையாக நம்பர் ஸ்கேம் தான். அவன் எதையுமே வாயை திறந்து பேசவே விடலைங்க. தனசாகரன்ற 1ஆம் நம்பர் அக்யூஸ்டு அவன் எதையுமே வாயை திறந்து பேசாமல் இவன் வேலை பாடுறான். அந்த பணத்தை அவன் பேசின ஆடியோவில் கூட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். உனக்கு நேடா 100% நான் பொறுப்பு, நான் உனக்கு பணத்தை கொடுக்காம சாக மாட்டேன்னு சொல்லுவான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் பணம் கொடுத்த சதவீதம்